இந்து மதத்துல ஜாதிய பாகுபாடு இருக்கு. அதிகமான ஜாதிகள் இருக்கு. ஜாதிய வேற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் இதற்கு முன்பும் சரி, இப்பவும் சரி என்ன பண்றாங்க? கிறிஸ்துவ மதத்துக்கும், இஸ்லாம் மதத்துக்கும் மாறி போறாங்க. இஸ்லாம் மதத்துக்கு மாறி போன உடனே அங்கே போய் ஜாதி வேறுபாடெல்லாம் இல்லாம சுமூகமா இருக்காங்களா? இல்ல ஜாதியே இல்லாம இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஜாதி இருக்கு. அங்கேயும் ஜாதிய வேற்றுமைகள் இருக்கு, பாகுபாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுறேன். என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் பரமசிவம். அவர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்தவர். அவர் பேர் பரமசிவம். அவர் 2015ஆம் வருடம் சமீர் அகமதுவா மதம் மாறினார். சமீர் அகமதுவா மதம் மாறி அங்கே திருமணம், இஸ்லாமிய பெண்ணையை திருமணம் செஞ்சு 2 குழந்தைகள் பிறக்குது. குழந்தைகள் பிறந்த உடனே அவர் என்ன பண்றாரு? அங்கே போய் இஸ்லாம் மதத்துல போய் நான் முஸ்லீம் லெப்பைன்னு சொல்லி எனக்கு சர்டிபிகேட் தரணும், ஜாதி சான்றிதழ் தரணும்னு சொல்லி அங்கே கயத்தாறு தாசில்தார் அலுவலகத்துக்கு மனு போடுறாரு. ஆனா அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. ஏயா நான் இந்து இல்லையில முஸ்லீமா வந்துட்டேன், முஸ்லீம்ல லெப்பைய தாங்கங்கிறாங்க. அவங்க அதெல்லாம் முடியாது. நீ இந்து மதத்துல இருந்து ஜாதி இல்லைன்னு தான் முஸ்லீமுக்கு வந்திருக்கீங்க, முஸ்லீம் ஜாதியை எப்படி கேட்க முடியும்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இது ஹைகோர்ட்ல ரிட்டா போடுறாரு. எனக்கு ஜாதி சான்றிதழ் தரணும்னு சொல்லி இந்த யாரு சமீர் அகமது முன்னாள் பரமசிவம் அவர் கேஸ் போடுறார். எனக்கு முஸ்லீம் லெப்பைன்னு சர்டிஃபிகேட் தரணும்னு சொல்லி. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு வந்திருந்தீங்கன்னா ஜாதி இல்லைங்கிறதா இங்கே வந்திருக்கீங்க. இங்கே முஸ்லீமாக தான் கருதப்படுவீங்க. நீங்கள் முஸ்லீம் பிசி அப்படின்னு வர முடியாது. இது என்னென்ன 1952 உயர்நீதிமன்றம் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. என்னென்னு 7 விதமான ஜாதிகள் இருக்கு இஸ்லாத்தில். ஜாதிகள் இல்லைன்னு சொல்லி இஸ்லாத்தில் சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் 7 விதமான ஜாதிகள் இருக்குன்னு சொல்லி 1952 உயர்நீதிமன்றமே குறிப்பிட்டிருக்கு. அது என்னென்ன ஜாதின்னு சொல்கிறேன் பாருங்கள். அன்சார், ரேகானி முஸ்லீம், துபேகுலா, லெப்பை, இந்த ராவுத்தரு, மரக்காயரு அப்படி தமிழ்லையும் சரி உருதுலையும் சரி எது சொன்னாலும் சொல்லி அவங்க லெப்பைன்னு தான் படிப்பாங்க. மாப்பிளா, ஷேக், சையது, இப்படிப்பட்ட 7 விதமான ஜாதிகள் இருக்கு. இந்த ஜாதிகள்னா ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான். இந்து மதத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படி வராது. இந்த 7 விதமான ஜாதி தான் பிசி முஸ்லீம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இதை தாண்டி யாரும் வர முடியாது. இந்து மதத்துல இருந்து ஒரு முஸ்லீமா மாறி வர்றாங்கன்னா வர்றவங்க அவங்க முஸ்லீமா தான் பார்க்கப்படுவாங்க, அவங்க முஸ்லீம் தான். இந்த 7 விதமான ஜாதிக்குள்ள நான் ஜாதியா கேட்க முடியாது. இங்க முஸ்லீமா மாறுறதுக்கு அடுத்து இந்துவா இருக்கும்போது இருக்கிற அந்த ஜாதியும் கிளைம் பண்ண முடியாது. ஒரு இந்துவா இருக்கிறவன் முஸ்லீமா மதம் மாறுறாங்கன்னா அவர் முஸ்லீம் தான். அவருக்கு முன்பு இருந்த இந்துவா வாழ்ந்த ஜாதியும் கேட்க முடியாது. இது இப்போ இஸ்லாத்துல இருக்கிற அந்த 7 விதமான ஜாதியும் கிளைம் பண்ண முடியாது. அது முஸ்லீமா தான் வாழ்றாங்கன்னு உயர்நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதனால இதனால என்ன பிரச்சனைனா, மதம் மாறியும் இந்துக்களுடைய சலுகையும் சரி, அங்கே இருக்கிற முஸ்லீம் சலுகைகளும் சரி போய் தட்டிப்பு இருக்கிற வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இதற்காக ஒரு நல்ல முடிவை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கு, ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கு. இதை நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியா இருக்கணும். இனிமேல் இந்த ஜாதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற